கேட்கிறாரு. அதோடு விடமாட்டிருக்கிறாரு. வெயில் அத்துமம்க்கு அசுரன் போய் நிறுத்திக்க 10 வருஷம் வேலை செஞ்சா அது போக இருக்கும். இதை கம்மி நினைக்கிறாரு. 8 வருஷத்தை வேலை வாங்கிட்டு 8 வருஷம் கண்டிப்பா செய்ய விரும்பினா 10 செய்ய. நான் உனக்கு வந்து கஷ்டம் தர விரும்பல. உமா உரிதா நசுக்க அழைக்க உனக்கு நான் கஷ்டம் தர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிடுறாரு. அப்ப என்ன இதுல இருந்து விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாஹிலியா கொடுத்தானே, ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறவன் அவங்காலம் வரைக்கும் ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுக்கறது வழக்கமா இருந்துச்சு. மூசா நபி காலத்துல அதான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ ஜஹல் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணான். அபூ லஹப் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணான். ரசூலுல்லாஹ் நபியாவுக்கு முன்னாடி மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க. அது மகர் என்பது பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்து திருமணம் செய்வது என்பதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஐயாமுல் ஜாஹிலியா தாண்டி போயிட்டோம். நம்ம அவன்கிட்ட கூட இல்லாத பழக்கம். அபூ ஜஹல் கூட மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? அன்னைக்காக சின்னத்திற்கு கௌரி வாங்கி கல்யாணம் பண்றோம். பாருங்க எவ்வளவு கேவலம் உண்டு. மகர் எப்படி வாங்கியிருக்கிறார்? மகர் பத்தியா? மகர் லேசுப்பட்ட மகரா? சம்பளம் போட்டு பாருங்களேங்க. ஒரு 5000 ரூபாய் வச்சு பாருங்களேன் மாசத்துக்கு. 3000 ரூபாய் வச்சு பாருங்களேன். நம்ம காலத்து 3000 ரூபாய் என்னாச்சு? வருஷத்துக்கு 36,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய். 8 வருஷத்துக்கு என்னாச்சு? 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப 3 லட்சம் ரூபாய் இருந்தாலே மகர் வாங்கிட்டார் பாருங்க. மகளை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி மூசா இடத்துல வாங்கின மகர் எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு உழைப்ப சம்பளம் இல்ல, அது சேர வேண்டியதானே. வேற ஆளு கொடுத்து சம்பளம் கொடுத்திருப்பார்ல. அப்ப இங்க 3 லட்சம் ரூபாய் மகர் வாங்குறாரு. அதான் மகருங்கிறது. நம்ம கண்ணை துடைக்கிறதுக்காக வேண்டி பேப்பர்ல 500 ரூபாய் மகருக்கு, 120 ரூபாய் முன்ன 120 ரூபாய் மகருக்கு. மனசார ஜமாத்துகளுடைய ரிஜிஸ்டர் புக்குகள்ல 120 ரூபாய் மகரு கல்யாணம் பண்றோம். வாங்குற 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிற தனியார் கொள்ளைப்புறமா வாங்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்காக என்ன பண்றது? அல்லாஹ் ஏமாத்துறதுக்காக வேண்டி 101 ரூபாய் மகரு, 501 ரூபாய் மகரு. அதுக்கு பேர் மகரு கிடையாது. ஒரு பெண்ணுடைய இளமை அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறார். நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு அதை வந்து கஷ்டப்படக்கூடாது. அவ வந்து சொந்த கையை உண்டி கரணம் அளவுக்கு அது உதவக்கூடிய தொகையா இருக்கணும். இதையெல்லாம் உணர்ந்து பெண்களும் கேட்கணும், ஆண்கள் கொடுக்கணும். இல்லாட்டி உழைப்பையாச்சும் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? இன்னும் சொல்ல போனா அது மொத்தமா அவர் கொடுக்க முடியல, உங்களுக்கு முடியல. மாசத்தை கல்யாணம் பண்ண 3 லட்சம் எந்த பண்ண கூடாது. கல்யாணம் பண்ணி பேசும் பொழுது 2 லட்சம் ரூபாய் மகரு 10 வருஷம் தருவேன், கொஞ்சம் கொஞ்சமா தருவேன்னு சொல்லுங்க. 50 ரூபாய் ஆண்மை இருக்கணுமா இல்ல? 500 ரூபாய் மாசம் தரணும். இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்படித்தான் கொடுத்துருக்காரு. மொத்தமா கொடுக்குறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகர் என்ன? இருப்பவர்கள் மொத்தமா கொடுத்துருங்க. இல்லையா? இல்லங்கிறதுக்காக ரூபாய் கொடுக்க முடியுமா? இல்லங்கிறது விட்டார் அவரு. இல்லாதால் தானே மூசா நபி, அந்த பெரியவர் வந்து மூசா நபி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவர் இல்லங்கிறதுக்காக விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கல. இல்லாட்டி என்ன உழைக்கும் உடல்ல உழைவு இருக்கல, சம்பாதிக்க முடியுமா? உழைப்பு கொடு. முழு உழைப்பு நீங்க கொடுக்க வேணாம். குறைஞ்சபட்சம் என்ன கொடுங்க? மாசம் 1000 ரூபாய் பேசுங்களேங்க. 10 வருஷத்துக்கு 1000 ரூபாய் தரேன். 10 வருஷத்துக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் சேர்த்து வச்சுக்க. உன் மகளுக்கு சேர்த்து வச்சு மொத்தமா குடும்பம் பேசிருக்கிறீங்களா? அப்படி கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? அப்படி செஞ்சு இருந்தா அந்த ஜீவனாம்சம் அந்த பெண்களுக்கு எதிராக இஸ்லாம் கொடுமைப்படுத்து பேசுற வருமா? சமூகத்தில் விமர்சனங்களுக்கு ஆளா நம்ம செய்யற தப்புனால இஸ்லாத்தையும் தப்பா நினைக்கிறாங்க. இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு. அப்ப அவ்வளவு கொடுத்துடுறாரு. கொடுத்துறது செய்யறாரு. கால நாளைக்கு பைனி பைனக், இதான் எனக்கு உனக்கு உள்ள அக்ரிமெண்ட். எனக்கு உனக்கு அக்ரிமெண்ட் என்ன? 8 வருஷம் உழைக்கணும், இல்லைன்னா 10 வருஷம். ஐயமல் அஜலை கவைத்து பல உதுவான அலைய, நீ 2ல எவ்வளவு வேணாலும் நிறைவேற்றுக்க. 8 வருஷத்தை வேணாலும் பண்ணிக்க, 10 வருஷம் நாள் பண்ணிக்க. ஒல்லாஹு அலாமான கூழ் வக்கீல், நாம் சொல்வதற்கு அல்லாதான் பொறுப்பாளர். அக்ரிமெண்ட் ஸ்டாம்பலாமா இருந்துச்சு, ஸ்டாம்ப் பேப்பர் கிடையாதுல்ல. அதுக்கு என்ன பண்றாரு? நம்ம பேசிட்டு அல்லாதான் பொறுப்பாளர். நம்ம 2 பேசிக்கிட்டோம்ல இந்த அக்ரிமெண்ட், இதுக்கு வந்து நீ ரிஜிஸ்டர் பண்ணல. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? அல்லாதான் நாம் சொல்வதற்கு பொறுப்பாளன், அல்லாஹ் சாட்சியா வைத்து ஒரு அக்ரிமெண்ட் பண்றோம். இன்னைக்கு நம்ம அக்ரிமெண்ட் பண்ணும் பொழுது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்பதான் அல்லாஹ் உதவி செய்வோம். பையலுக்கு போடுறோம், சொத்து வாங்குறோம், அவர் வாங்குறாரு, இவர் வாங்குறாரு, எழுதிடுறோம். முடிஞ்சு போயிடக்கூடாது. இந்த எழுதிட்டோம்ப்பா, எழுத்து மை கூட அழிஞ்சு போயிடுறோம், பேப்பர் காணா போயிடலாம். அப்புறமேல அக்ரிமெண்ட் வச்சுக்கிறது என்ன சாட்சி? அழியாத ஒருத்தனை சாட்சி வச்சுதான் பேசணும். அக்ரிமெண்ட் பண்ணாலும் சரி, நாம் பேசிக்கொண்ட அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அல்லாஹ் சாட்சின்னு சேர்த்து சொல்லணும். அது சுன்னத், மூசா நபியுடைய சுன்னத். மூசா நபி இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. நம்ம எந்த அக்ரிமெண்ட் போட்டு எழுத்துமானம் பண்ணினாலும் அதோட சொல்லும் வைக்கணும். அந்த இடத்துல என்ன வைக்கணும்? நாம் பேசிக்கின்ற ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் பொறுப்பாளர். இது இருக்கும் போயிடும். இந்த பேப்பர் கையில இருக்கும், காணா போயிடும், தெரிஞ்சு போயிடும், வீட எரிஞ்சு போயிடும். பத்திரம் தெரிஞ்சு போயிட்டா இல்லைன்னு போயிருமா?
அப்ப அல்லாஹ் முன்னிறுத்தணும் சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பான். பத்திரத்தை காப்பாற்றணும்ல, பத்திரம் சொத்தை காப்பாத்து நினைக்கிறீங்க, சரி பத்திரத்தை யாரு காப்பாத்துவா? அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய காரணத்தை பேப்பர் தானே பத்திரம்ங்கிறது. அப்ப பத்திரம் அல்லாஹ் பத்திரத்தை காப்பாற்றுவதற்காக என்ன எதை பேசிக் கொண்டாலும் சரி, ஒப்பந்தம் வந்துருச்சுன்னு சொன்னா பேசிட்டோமா எழுதிட்டோமா அல்லாஹ் நீ சாட்சி, உன்னை முன்னிறுத்தா இது நம்ப நாங்க எழுதல, உன்னை முன்னிறுத்தி எழுதுறோங்கிற நீயத்தோட அல்லாஹு அலாமான கூழ் வக்கீல், நாங்கள் பேசிக் கொண்டதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன் என்று மூசா நபி சொன்ன மாதிரி அதனால சொன்னாரு, செய்ய முடிச்சாரு. அல்லாஹ் முன்னில் செஞ்சதுனால 8 வருஷம் உழைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், அவருக்கு மன வலிமையை கொடுத்தான். அந்த மாதிரியாக அவர் செஞ்சுக்கிட்டாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து மகர கடனா கொடுக்கலாங்கிறது விளங்குது, மகர் கொடுக்கணும் விளங்குது, மகர் உடனே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, கடனா கொடுக்கலாம்னு விளங்குறது. தவணையா கொஞ்சம் கொஞ்சமா, உடனே கூட மொத்தமா கொடுக்கணும் அவசியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கூட இருந்தா கொடுத்துருந்தாங்க வேண்டி. மூசா நபி மாதிரி இல்லாம இருந்தா தான், இல்லாம இருந்தீர்களே ஆனால் தவணை கேட்டுக்கொண்டும் இல்லாதவரை நீங்க அப்படி மகர் பேசுங்க. இல்லாத இளைஞர்கள் என்ன செய்யணும், மகர் பேசும்போது 1000 ரூபான்னு பேசாதீங்க, உங்களுடைய இளமையெல்லாம் கணக்கு பண்ணுங்க. அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் ஹயாத்தா வச்சான்னு சொன்னா நான் மாசம் உங்களுக்கு தர்றேன், 10 வருஷத்துக்கு நான் இங்க அனுப்பிடுறேன், ஒரு 25% உங்களுக்கு வந்துடுறேன், 75% என் குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பேசி பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா டவுரி ஒழிஞ்சிடும். இந்த 500 ரூபாய் நின்றீங்கன்னா ஒழியாது, 500 100 நின்றீங்கன்னு வைங்க அப்ப ஒழியாது. நீங்க அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாதான் என்ன செய்யும், அந்த வரவுக்கு கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒழியும். அப்படி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது, ஒரு முன்மாதிரி ஆதாரம் இருக்கிறது. இப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறார். எவ்வளவு நாள் இருக்கிறாரு? கண்டிப்பா 8 வருஷம் இருப்பாரு. அது வருஷத்துக்கு நமக்கு சில அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால போய் 25 வயசுல ஊருக்கு போறாரு. 8 வருஷம் உழைச்சாருன்னா 32 வயசு, இன்னொரு 3 வருஷம் சேர்த்து 2 வருஷம் சேர்த்து உழைச்சிருந்தாருன்னு சொன்னா 10 வருஷமா இருந்தா ஒரு 35 வயசு, 25 வயசுல அந்த ஊருக்கு போயிருந்தாருன்னு சொன்னா சுமார் 35 அவ்வளவு காலம் அங்கே தங்குறாரு. மதிய ஊருக்காரங்க மறந்துருப்பான், பிறகு மறந்துருப்பான், போனால காண எங்க தெரியல. 10 வருஷம் யாரும் வச்சிருப்போமா? 10 வருஷம் ஆள் போனால காணாம உடனே எல்லாரும் மறந்துருப்பாங்க. இப்படி மறந்திருக்கிற நேரத்தில் தான் என்ன பண்றாரு, மனைவியெல்லாம் அழைச்சிக்கிட்டு நாங்க போறோம், 10 வருஷம் உழைச்சாச்சு, எவ்வளவு நாள் உழைச்சாருன்னு சொல்லப்படல, 2 உழைச்சிட்டாரு. 10 வருஷமோ 8 வருஷமோ ஏதோ ஒண்ணு உழைச்சுட்டேன், இனிமே மனைவி அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டுக்கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு என்ன செய்யறாரு, அவரு ஊரை விட்டு வெளியே வர்றாரு. எங்க போறதுன்னு சொல்லப்படவில்லை. ஆனால் பிந்தைய ஒரு அல்லாஹ் எகிப்துக்கு போக சொல்லிடுறான். இடையில மறுத்து என்ன பண்றான், எகிப்துக்கு போக சொல்லிடுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்விடத்தில் உரையாடி பிறகு இறை தூதரா நியமிக்கப்பட்டு பிறவுண்ட போய் மிஸ்ர்ல பண்ண அவங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே அடுத்தடுத்து வருகிறது. அதனால உங்களுக்கு 50 வரைக்கும் தான் டைம், இந்த பேங்க்ல 8 மணிக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு 7:50 வரைக்கும் தான் டைம் இருக்கணும், முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அதனால டைம் முடிக்கிறதுனால அடுத்த வாரம் மட்டும் இன்ஷா இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு கிளம்புறாங்கல்ல, கிளம்பி எப்படி அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அல்லாஹ்ட்ட என்னென்ன மெசேஜ் வந்துச்சு, மெசேஜ் வாங்கிட்டு பிறவன்ட்ட போய் என்ன செஞ்சாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, பிறகு அந்த செய்திகளை எல்லாம் இன்ஷா விரிவா அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அப்புறமேல வெளியெல்லாம் ப்ரோக்ராம் கொடுக்கல. இது 6 மாசத்துக்கு கொஞ்சம் கொடுத்த ப்ரோக்ராமா இருக்கிறனால அடுத்த வாரம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும் நடக்கும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியை ரமலானிலே ஆரம்பித்து பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியான எஞ்சிய பகுதிகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த முஸ்லிம் ட்ரஸ்ட் அலுவலகத்திலே நடத்துவதாக அறிவிக்கப்பட்டு சென்ற வாரம் மூசா நபி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சிறிய பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக எதுவரை அறிந்திருக்கிறோம் என்று கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் திருமணம் செய்தது வரை உள்ள வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்த பிறகு நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய திருமணத்திற்கு பிந்திய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபலம்மா கலா மூசல் அஜல,
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த தவணையை நிறைவு செய்த பொழுது, இந்த தவணைய கல்யாணம் பண்றதுக்கு ஒரு தவணை போட்டார்ல, 8 வருஷம் இந்த இடத்துல உழைக்க வேண்டும். மாமனார் நிபந்தனை போட்டார், என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதா இருந்தா சம்பளம் வாங்காம 8 வருஷம் என்கிட்ட உழைக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் உழைச்சா பரவாயில்லைன்னு சொன்னாரு. அவர் 8 வருஷத்து நிறைவு செஞ்சாரா 10 வருஷத்து நிறைவு செஞ்சாரான்னு சொல்லப்படல. ரெண்டுல ஏதோ ஒரு தவணைய லம்மா கலா மூசல் அஜல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தவணையை நிறைவு செய்த பொழுது சாரபி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தோடு பயணம் புறப்பட்டார். அது வரைக்கும் ஊருக்கு போக கூடாது. தான் கடனாளியா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி கொண்டாட்டி கூட்டிட்டு போக முடியல அவருக்கு. கல்யாணம் பண்ணி அங்க 8 வருஷம் உழைத்து விட்டு அல்லது 10 வருஷம் உழைத்து விட்டு அப்ப நான் என் மனைவியை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மனைவியை அழைத்துக் கொண்டு போறாங்க. எங்கேயோ போறாங்க, எங்கன்னு சொல்லப்படல.